வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கான் இண்டஸ்ட்ரீஸ். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ அதிலே இப்போ என்னென்ன அப்டேஷன் எல்லாம் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. இப்போ 18வது வருஷத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல மூவிங்கில் இருந்துட்டு இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் சோலார் பேனலோட பண்ணி தரோம். இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு பார்த்தீங்கன்னா சோலாரோட பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இது. இப்போ சோலார் பண்ணிட்டோம்னா என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாரில் ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் சோலாரோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ஸோ கண்டினியூஸாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த விறகடுப்பில் நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுற சமையல் இதில் தாராளமாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இதில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ரெகுலர் அடுப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 மணி நேரம் பேக்கப் கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சார்ஜ் போடுற ஆப்ஷனும் இந்த சோலாருக்கு போயிட்டிங்கன்னா தேவையில்லை. அது பாட்டுக்கு உங்களுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சோலார் ஆப்ஷன் ப்ளஸ் ஒயரிங்கோட பண்ணி கொடுத்துட்றோம். எடுத்து அவங்களுக்கு சோலார்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் சோலார் டவுன் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரியில் நமக்கு அடுப்பு ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ளோயர் செட்டப், அந்த ப்ளோயர் தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராலி டைப்பில் சொல்லியிருப்போம். அதாவது என்னென்னா விறகு வந்து முன்னாடி இழுத்து போட்டுக்கலாம். ஸோ இழுத்து போடும்போது உங்களுக்கு என்னென்னா விறகு வேஸ்ட் ஆகாதுங்க. அதாவது நீல விறகு வச்சு இந்த அடுப்பில் வந்து நீங்கள் டோரை நீக்கி வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த செயின் இழுத்துட்டு நீங்கள் விறகு உள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் எரியிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு விறகு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு விறகு வந்து அதிகமாக தேவைப்படாது, பக்கம் நகராது. இதுதான் இப்போ நமக்கு ஃபாஸ்ட் மூவிங். உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்க்கு ரெடியாக இருக்குங்க. நம்மளது அடுப்பு எல்லாமே பவுடர் கோட்டிங்கில் வந்துடும். அடுப்போட லுக்குலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா புகை வராது, டைம் நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விறகு செலவு நல்லாவே குறையுங்க. விறகு பார்த்தீங்கன்னா 1 கிலோ விறகு இருந்துச்சுனாலே போதும். இதுக்குள்ள நீங்கள் வந்து 1 மணி நேரத்தில் பண்ணுற சமையல் இதில் தாராளமாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இதில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒரு தொட்டி கிட்டி ஓப்பன் இழுத்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். கை நமக்கு க்ளோஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த கேஸுக்கு பரவாயில்ல. எவ்வளோ ஒரு நாளைக்கு புகையெல்லாம் வராது. நீட்டாக இருக்கும். பேர் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எரியும். ஹைட்டை டக்கு டக்குன்னு இறக்கி வச்சிருவோம். சிலிண்டர் மிக்சம் ஊற்றுடுவா. எவ்வளோ ஏற்றணும் ஏற்றிக்கலாம். அவ்வளோ ஸ்பீடு வேணால் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். குறைச்சா நான் தான் அந்த கடைக்கு மாஸ்டர். சிலிண்டருக்கு அப்படியே கிடக்குது. அந்த வரகடுப்பு வந்து சிலிண்டர் அப்படியே இருக்கு. சிலிண்டர் கூட இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ரொம்ப குயிக்காக வந்து எல்லா பொருளும் இறக்கிடலாம். இது ரொம்ப சௌரியமாக இருக்குது எங்களுக்குலாம். புகை வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப குயிக்காக வேலை நடக்குது, பாதுகாப்பாக இருக்குது.